ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா அக்னிவீருங்கிற ஜாபுக்கு தான் எடுக்கிறாங்க. அக்னிவீர் பார்த்துக்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் கீழே வந்து ஜாப்பு ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிறையா கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி இது வந்து ஒன்லி அப்ளை ஃபார் அன்மேரிடு பீப்புள், யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டெய்லி 6 மணிக்கு நம்ம சேனலில் ஜாப் அப்டேட் வீடியோ வந்துடும். அந்த அப்டேட் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டான ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. அப்படி இல்லைனா அந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். அதை டச் பண்ணி என்கிட்ட அந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். இதில் வந்து உங்களுக்கு கரண்டாக என்னென்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கீழே உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இது பாருங்கள், அக்னிவீர் கீழே அவங்க எடுக்கிறாங்க. இது ஒன்லி ஃபார் அன்மேரிடு பீப்புள்னு கொடுத்துருக்காங்க. 2 பேருமே, அதாவது ஆண்கள் பெண்கள் யாருமே கல்யாணம் இருக்கக்கூடாது. அவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். எப்போ டேட் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 7th January 2025 to 27 January 2025 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 22 March, அதாவது 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்னி பார்த்து கீழே உங்களுக்கு ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒன்லி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான டேட் அண்ட் டைம் இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. 1 January 2005 1 July 2008 நீங்கள் பிறந்த ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்கான தான் உங்களுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அதிகபட்சமாக உங்களுக்கு 21 வயசு தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட் மட்டும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் அக்னிவீரில் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் அந்த நிறையா டெஸ்ட்லாம் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் படித்த ப்ரெக்னன்சி இல்லை மற்றபடினா உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி அன்மேரிட் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் கீழே நீங்கள் வந்து 10th 12th படிச்சிருக்கணும். அதில் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் 3 சப்ஜெக்ட் இருந்திருக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் மினிமமாக 50% மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா 3 years வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பாருங்கள், 50% மார்க் வந்து இங்கிலீஷில் கேட்குறாங்க. டிப்ளமோ கோர்ஸில் வந்து உங்களுக்கு 50% மார்க் கேட்குறாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து 2 years வந்து ஒகேஷ்னல் கோர்ஸு இல்லை நான் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து இருந்திருக்கணும். அதுலேயும் நீங்கள் 50% மார்க் எடுத்து படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு இங்கிலீஷுக்கு வந்து 50% மார்க் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் கீழே நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும். அதில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 50% மார்க் எடுத்துருக்கணும். இதுலேயும் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து 50% மார்க் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா 2 years வந்து ஒகேஷ்னல் கோர்ஸு, அதுலேயும் நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். இங்கிலீஷ் ஒகேஷ்னல் கோர்ஸ் இன்டர்மீடியட் மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இஸ் த நாட் அ சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு இல்லைனா மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆல்ரெடி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 152 ஃபார் மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து உங்களுக்கு 147 கொடுத்துருக்காங்க. இது வந்து லோவர் மினிமம் ஹைட்டு. இதுதான் உங்களுக்கான ஃபீமேலுக்கான ஹைட்டு. அந்த ஹைட்லேயும் சில டிஸ்ட்ரிக் வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. உத்தரகாண்ட் பாருங்கள், நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ஹைட்டு. அதுமாரி ஒவ்வொரு கேண்டிடேட்டை பொறுத்து எந்த ஏரியாவிலேருந்து வராங்க அப்படிங்கிறது வந்து மினிமம் ஹைட் இருக்குது. நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷில் இருக்கும் கொடுத்துருக்காங்க பேப்பர் வந்து. ஸோ உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மினிட் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது 1 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபிசிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ் வந்து 10th 12th வந்து சிலபஸாக கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் கேட்டிருக்காங்க. அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் நீங்கள் எழுதுவீங்க. இதில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷு அப்புறம் உங்களுக்கு ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் இருக்கும். சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்டு அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் கீழே உங்களுக்கு 1.5 மணி நேரம் மேலே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸ் அண்டு இங்கிலீஷ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் 10th 12th கிரேட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் கவர் பண்ணுறாங்க. இதில் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கான மார்க்கிங் பேட்டர்ன் பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டில் 1 மார்க் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர், 0 மார்க் ஃபார் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின், 0.25 மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர். அதாவது உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு வந்து எந்த மார்க் கட் ஆகாது. அட்டன் பண்ணுற இதுக்கு 1 மார்க்கு. இன்கேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 0.25, அதாவது நீங்கள் 4 கொஸ்டின் தப்பாக எழுதினீங்க அப்படின்னா
ஒரு கரெக்ட் ஆன்சர் வந்து கட் ஆகும், அதாவது ஒரு மார்க் வந்து கழிச்சிரும் அப்படின்ட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து பேஸ் ஒன்றில் வந்து டெஸ்டிங் நடக்கும், அதாவது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பேஸ் 2 ப்ரிப்பேரிங் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் ஆவாங்க. யாரெல்லாம் வந்து பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்க அடுத்த கட்ட டெஸ்ட்டுக்கு போவாங்க. அதாவது மெடிக்கல் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கலாம், அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கலாம். அந்தமாரி ஏகப்பட்ட ஷார்ட் லிஸ்ட் இருக்குது. அது வந்து பேஸ் 2ன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நீங்கள் ஸ்கூல் டைத்தில் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே நீங்கள் அப்ளை பண்ணும்போது சேர்த்து கொடுக்கணும். அதில் உங்களோட அத்தாரிட்டிக்கான இஷ்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க, வித் ஸ்டாம்போட. அதுமாரி உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸு, குவாலிஃபிகேஷனில் அச்சீவ்மெண்ட்ஸ் எது இருந்தாலும், அதாவது வெஹிக்கிள் டிரைவிங், மெயின்டெனன்ஸ், ஹாஸ்பிட்டலிட்டி, லாஜிஸ்டிக்ஸ், ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு வந்து மார்க்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதேமாரி உங்களுக்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு செஸ்ட்டையும் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு டென்டில் முதற்கொண்டு கேட்குறாங்க, அடுத்து கைனகாலஜி கேட்குறாங்க, அடுத்து உங்களுக்கு பாடி டேட்டர் கூட, அதாவது டேட்டர்னு தெரியும்ல நம்ம கையில் ஒட்டுறது, அந்த மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு விசுவல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து நார்மலாக நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷம் அந்த பீரியட் இருக்கும், அந்த ஆக்ட் என்ன, அந்த அக்னிவேர் பார்த்துக்கிறது கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் இருக்கும். அந்த 4 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த அக்னிவேர் பார்த்துல உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் செலக்ட் ஆகும், அந்த இந்தியன் ஃபோர்ஸு கீழே என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். ஸோ உங்களோட ட்ரைனிங்கு, உங்கள் லீவு, உங்களுக்கு ஆனுவல் லீவ் எவ்வளோ, சிக் லீவ் எவ்வளோ, அதுமாரி உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே அது பாருங்கள். உங்களுக்கு பேமெண்ட்டு, அலவன்ஸு அண்ட் ஆல்ரெடி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அக்னி பேக்கேஜ் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு, இயர்லி இன்க்ரிமெண்ட் வந்து அடிஷ்னலாக இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு ரிஸ்க்கு, ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் சொல்லி அதிகமான அலவன்ஸ் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 4 வருஷத்துக்கான உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வரும்போது உங்களுக்கு 30,000 வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. ஹேண்டில் வந்து உங்களுக்கு 27,000 ரூபா கிடைக்கும். அடுத்து செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 ரூபா, அடுத்து தேர்ட் இயரில் 36,000 ரூபா, ஃபோர்த் இயர் உங்களுக்கு 40,000 ரூபா. இதுதான் இப்போதைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த அக்னிபத்துக்கான சேலரி. அதுமாதிரி உங்களுக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அக்னிபார் கூப்ஸ் ஃபண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ், அதாவது 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டி தான். இது வந்து கரெக்டான வேல்யூ இல்லை. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டான வேல்யூ கிடையாது, உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் டைமில் நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணும்போது என்ன இது இருக்கோ அதை அப்போ சொல்லுவாங்க. அதுமாரி எக்ஸிட் ஆகும்போது உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் 10 லட்ச ரூபா வந்து வெளியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பேக்கேஜ். இதுவுமே உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க, இது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து வருது உள்ள. அதுமாதிரி உங்களுக்கு வந்து அக்னிவேர் பார்த்து வந்து நாட் பீல் ப்ரொவைட் ஃபார் ப்ரொவைட் ஃபண்ட், அதாவது பிஎஃப் வந்து கொடுக்குறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டெஸ்ட்டு பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி ரைட்டிங் டெஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், அதாவது பிபிடின்னு சொல்கிறாங்களா, அந்த டெஸ்ட்டுமே இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆனால் உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓடணும். அது வந்து மேல் கேண்டுக்கு வந்து 7 மினிட் கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு வந்து 8 மினிட், அதாவது 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 1.6 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். இதே நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேர் வந்து பிஎஃப்டி, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்க. 1 மினிட்ல நீங்கள் எடுக்கணும். நீங்கள் 10 நிமிஷம் கழித்து இந்த டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஓடிட்டு வந்திருப்பீங்களே, ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் 10 மினிட்குள்ளே உங்களுக்கான 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அடுத்து 10 சிட்டப்ஸ் எடுக்கணும் 1 நிமிஷத்துக்குள்ளே. அடுத்து பாருங்கள், இதுக்கு வந்து உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. 2 மினிட்ஸ் வந்து பிரேக்கு. 10 புஷ்அப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2 நிமிஷம் பிரேக்கு. அதுக்கடுத்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் பிரேக் கொடுத்து உங்களுக்கு சிட்டப் 20 ஸ்குவாட் கேட்குறாங்க. ஸோ நார்மலாக இந்த ஏஜில் நமக்கு இது எல்லாமே பாசிபிளாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்து, அதாவது ட்ரைனிங் டெய்லியும் பண்ணிவிட்டு அதை ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாடி வந்து அந்த ஸ்டேஜில் போகும்போது பதட்டம் வந்தாலும் நம்ம பாடி மேனேஜ் பண்ண கற்றுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 சிட்டப்ஸ் கேட்குறாங்க. எப்போனா நீங்கள் ஓடிட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது ஓடிட்டு வந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 10 சிட்டப்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து 1 மினிட் அண்ட் 30 செகண்ட், அதாவது 1 நிமிஷமும் அடிஷனலாக உங்களுக்கு 30 செகண்டும் கொடுக்குறாங்க. அடுத்து நீங்கள் 15 ஸ்குவாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 1 மினிட் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து, அதாவது 10 சிட்டப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்குவாட் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஃபீமேலுக்கான பிபிடி டெஸ்ட்டு. அதேமாரி உங்களுக்கு வந்து இந்த டயத்தில், அதாவது பிஎஃப்டி டெஸ்ட் நடக்கையில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸு ஷூவு, ஷார்ட்ஸு, ட்ராக்கில் போடுற பேண்டு எல்லாமே நீங்களே எடுத்து வந்துடணும். ஸோ கம்பெனி எதுவும் ப்ரொவைட் பண்ணாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த டெஸ்ட்டு வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு வரக்கூடிய ரிஸ்க்கு, மற்ற செலவு எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கான இன்ஜுரிஸ் மட்டும் தான் அவங்க கேஷுவாலிட்டியெல்லாம் அதை பார்த்துக்குறாங்க. மற்ற எக்விடேஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்து உங்களுக்கு பேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
பிஎஃப்டி டெஸ்ட்டு, 3வது வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே ஒவ்வொரு கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துருங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஆன்லைன்லேயே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த சைஸில் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க 550 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் தான், ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஃபார் மல்டிபிள் பேமெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து நெட்வொர்க் எரர் ஆயிடுச்சு, இல்லை பேமெண்ட் பண்ணும்போது எரர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு பேமெண்ட்டை எடுத்துகிட்டு மீதி பேமெண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு லெட்டர் வரும், அதாவது கால் லெட்டர் வரும்ல, அது வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு உடனே அப்டேட் வந்துடும். அதுமாரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா பை பை.